ஆக்டர் பப்ளு பிருத்திவிராஜ் ஷீதல் அப்படிங்கிற பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்து அது பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். இப்போ ஷீதல் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ்ல போட்ட ஒரு போஸ்ட் கீழே அவங்கள ரொம்பவே திட்டி பப்ளு பிருத்திவிராஜோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே நெகட்டிவான கமெண்ட்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஷீதலும் பயங்கரமான பதிலடியும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நீங்க கமிட் ஆகி ரிலேஷன்ஷிப்ல இருந்து இப்போ நீங்க பிரிஞ்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க சிங்கிள்னு இவ்வளவு பெருமையா சொல்லிட்டு தெரியுறீங்க? ஆல்மோஸ்ட் நீங்க ஒரு டிவோர்ஸி மாதிரி தான். ரெண்டு பேரும் ஒன்னா இருந்து பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இனிமே சிங்கிள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் வந்திருக்கு. அதுக்கு நாங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கவே கிடையாது, ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தோம். அப்படி இருக்கும்போது எப்படி நாங்க டிவோர்ஸ் பண்ண முடியும்? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தயவு செஞ்சு பேசாதீங்க. நான் போற ரீல்ஸ் போஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொருத்தர் உங்களுக்கு அகைன்ஸ்டா பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்க வேண்டாம். ஆனா உங்களுக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் கிடைச்சது, இந்த அளவுக்கு ஃபேம் கிடைச்சது பப்ளு பிருத்திவிராஜால மட்டும்தான். அப்படி இல்லனா நீங்க ஜஸ்ட் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் மாதிரி தான் ஒரு பொண்ணா இருந்திருப்பீங்க. இன்னொரு பக்கம் உங்களுக்கு இவ்வளவு நெகட்டிவிட்டிஸும் வந்திருக்காது. எனிவே லிவ் வெல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஷீதல், என்னோட லைஃப்ல நடக்கிற விஷயங்கள்ல இருந்து நான் என்னென்னலாம் கத்துக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே கத்துப்பேன். அதை விட்டுட்டு அதை நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அப்படியே ஒதுக்கி வச்சிட மாட்டேன். உங்களுக்கு என்ன பிடிச்சா நீங்க ஃபாலோ பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அன்ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய பேரு நீங்க எப்படி ஸ்டில் சிங்கிள் அப்படின்னு சொல்ல முடியும்? ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இப்போ நீங்க பிரிஞ்சிருக்கீங்க, அதுக்கு சரியான காரணமும் சொல்லாம இருக்கீங்க. அண்ட் நீங்க பிருத்திவிராஜோட எக்ஸ் வைஃப் தான், எப்படி நீங்க சிங்கிள்னு சொல்ல முடியும்? நீங்க டிவோர்ஸி தான். பப்ளுனால மட்டும் தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஃபேம் கிடைச்சது. அவர் இல்லனா உங்களோட லைஃப் ஜஸ்ட் நார்மலான லைஃபா இருந்திருக்கு அப்படின்னு பயங்கரமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஷீதலுக்கு பப்ளுவோட ஃபேன்ஸ் எல்லாருமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஷீதலும் அது எல்லாத்துக்குமே சரியான பதிலடி கொடுத்து உங்களுக்கு பிடிச்சா என்ன ஃபாலோ பண்ணுங்க, அப்படி இல்லனா அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பப்ளு பிருத்திவிராஜும் ஷீதலும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணும்போது பயங்கரமான கான்ட்ரோவர்சி அது கிரியேட் பண்ணுச்சு. ஒரு ஏஜ்டான பர்சன் எப்படி ஒரு யங்கான கேர்ள் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியும்? இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய क्वेश्चन இருந்துச்சு. அதுக்கு அவங்க ரெண்டு பேருமே எங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கு, நாங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், வெரி சூன் மேரேஜும் பண்ணிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டதா ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. ஆனா அதுக்கு இவங்க ரெண்டு பேர் தரப்புல இருந்தும் எந்த ஒரு கிளாரிபிகேஷனும் வராம இருந்துட்டு இருந்த நிலையில பப்ளு பிருத்திவிராஜ் அவர்கள் அனிமல் படத்துக்காக கொடுத்த எல்லா இன்டர்வியூஸ்லயுமே நாங்க பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஆனா எதனால பிரிஞ்சாங்க, இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன சண்டை அப்படிங்கறத இப்போ வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஓபன் அப் பண்ணாம தான் இருக்காங்க.